Hi, hello friends, welcome to Samila. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த விசுலேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி கிரியேட் பண்ண பார்ப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசுலேஷன் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 24. அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பாட்டமில் வந்து செட் ஆயிரும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜை காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் காட்டாது. அதுக்கடுத்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து அந்த இமேஜெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த இமேஜோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டேன் நமக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பிளர் ஃபீல்டில் எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்ன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கலரில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும், அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணுவோம் ரெட் கலர் லைட்டு, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து டைம் பார் இமேஜ். கீழே நீங்கள் இப்போ கிளிக் பண்ணாலே உங்களுக்கே தெரியும், கீழே டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் பார் இமேஜ் இது ரெண்டுமே. அதுக்கடுத்து காம்போசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா பார் 2 பார் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஒரு பார் ஒன்று இருக்கும், கீழே பாட்டமில் ஒரு பார் இருக்கும், அது 2 பார் தான் இது. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பார்ட்டிகல்ஸு, அது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸுக்குள்ளது. அது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்குது, அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்ட்டிகல்ஸ்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இல்லை கஸ்டம் இமேஜில் பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் அதை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டார் இமேஜ், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார் பார்ட்டிகல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த பெரிய பெரிய ஸ்டாராக இருக்குது பார்த்தீங்களா, அதை எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். அதே போல் தான் ரைட் சைடு அப்பியரன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அனுப்பி அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 2 வித டெக்ஸ்ட் இருக்குது. அதில் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைமு, கீழே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமுக்கு உண்டான டெக்ஸ்ட் இது. அதுக்கடுத்து மேலே உள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, நீங்கள் எதுவும் டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளான டெக்ஸ்ட்டு தான் இது. இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எதுவும் டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருக்காங்க, கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை எதுவும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 4 வித ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவும் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் சிம்பிள் ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்குது, எதுவும் செட்டிங்ஸை மாற்ற வேண்டாம். உங்களுக்கு அப்படியே இருக்கிறதுனால நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.